இறைவனான நான் இந்த சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டேன், வெளியே வாங்கண்டு இறைவன் வசனத்தை இறக்கிறானே. இந்த சட்டமெல்லாம் யாருக்கு போடுகிறான்? இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் போடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைத்துத்தான் இந்த சட்டம். அதனால அல்லாஹ் ரசூல் நாங்களும் ஒப்புக்கொண்டுதானே இருக்கிறோம். ஒப்புக்கொண்ட பிறகு அந்த சட்டமெல்லாம் ஆரம்பிக்குது. ரசூலை மதிக்க வேண்டும், முறைப்படி மதிக்க வேண்டும். அது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் கடமை. அந்த மரியாதை இருந்தால்தான் வறுமை வெற்றி பெற முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல, அவர் நம்முடைய உயிரை விடவும் மேலானவர்கள். அவர்களை நேசிக்கிற முறையில் நேசிக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். அடிரதி தான் சொல்றாங்க, உங்க குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தையும் அவர்களுடைய குடும்பத்தினருடைய மஹப்பத்தையும் சொல்லிக் கொடுங்க, போதிங்கிறாங்க. அந்த பிஞ்சு உள்ளத்தில் அதுதான் பதிக்கணும். அந்த மஹப்பத்து ஊறிட்டாங்க எந்த திசைக்கும் நம்முடைய இளைஞர்கள் போக மாட்டார்கள். அதை செய்யாத குறைவுதான் இன்னைக்கு திசை மாறி போய்விட்டார்கள். ஆனா அவங்க வேணும்னு போகல, சத்தியம் நினைச்சுக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. சத்தியம் நம்ம அதுல போனாதான் வெற்றி, அப்பதான் மறு வெற்றி, அப்படி நினைச்சுதான் போயிருக்கிறாங்க. அறியாமையில போயிட்டாங்க. மதுகப்பு வேண்டாம் என்றார்கள். ஏன்? என்ன மார்க்கம் ஒண்ணுதானே? என்ன ஷாஃபி ஹனபி, ஷாஃபில ஹலாலு ஹனபில ஹராமு, ஏன் பாகுபாடு? இப்படி சொன்னா சில இளைஞர்கள் சரி என்று பட்டது. இறைவன் ஒருவன், மார்க்கம் ஒண்ணு, வேதம் ஒண்ணு, ஏன் இவங்க கூடுங்கிறாங்க அதே கூடாங்கிறாங்க என்ன சில இளைஞர்களுடைய உள்ளத்தில் சரி என்று பட்டது. அதனால தான் போனாங்க. ஆனா அந்த இளைஞர்கள் யோசிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. இப்போ இவன் போனாங்கல்ல, அங்க இப்ப என்ன வாழுது? அவங்க வந்து ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவுன்னு பல பிரிவுகளா பிரிஞ்சு ஒரு பிரிவு கூடுங்குது, இன்னொரு பிரிவு கூடாதுங்குது. அப்படி ஆகிட்டு போயிடுல. ஒரு ஆள் தற்கொலை பண்ண ஆண்டு வச்சுக்கிறோங்க. அவங்க ஜனாதா தொலை உண்டா இல்லையா? ஒரு பிரிவு சொல்லுது உண்டு, இன்னொரு பிரிவு சொல்லி இல்ல. இப்ப இந்த இளைஞர்கள் யோசிக்கணும், என்னடா ஷாஃபில கூடும் ஹனபில கூடாதுன்னு சொல்லிதான் நம்மளை இங்க இழுத்தாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தாலும் இப்படித்தானே இவங்க ஒண்ணு கூடுங்கிறாங்க கூடாங்கிறாங்க. அப்ப நம்ம பல இடத்துக்கு போயிடும் வந்துடுறாங்க. இப்ப இளைஞர்கள் யோசிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏன்னா ஒற்றுமையா இல்லை, எல்லாத்திலையும் சட்டம். அது விரல் அசைத்தல் வச்சுக்கிறங்க. விரல் அசைத்தல் தான் நபி வழி. விரல் அசைக்கலாம், அசைக்காமல் இருக்கலாம். விரல் அசைக்க கூடாது, வேண்டுமென்று அசைத்தால் தொழிலை கூடாது. இவ்வளவு யார் சொல்றது? அவங்கள ஒவ்வொரு பிரிவு ஒரு நிலை இல்லை. ஆனா மதுவுக்கு குறை சொன்னாங்க, ஷாஃபில கூடுமா அனபில கூடாது என்னங்க நாங்க. அவங்க என்னாச்சு, குர்ஆன் ஹதீஸ்ல ஒற்றுமையா இருக்கலாம். நாங்க இப்ப 3 பேர் 4 பேர் ஆட்டு ஆளுக்கு ஒரு சட்டமா இருக்கு. இப்ப பிறை பார்த்தல விஷயம் ஊரண்டு விஷயமா போட்டு பிறை பார்த்தல். இப்ப அவங்க எல்லாம் பல பிரிவாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்து, ஜாக்கு ஜமாத்து, ஜமாத்துல் முஸ்லிமின் ஜமாத்து, இப்படி பல ஜமாத்தா எடுத்துக்கிட்டு இருக்கு. தௌஹீத் ஜமாத்து சொல்லுது அந்தந்த பகுதியில பிற பார்த்து தான் பெருநாள் கொண்டாடணும். ஜாக்கு ஜமாத்து சொல்லுது இல்ல இல்ல உலகத்துல எங்க பார்த்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நம்ம சமுதிர பார்த்துட்டாங்களோ அது போதும். ஜமாத்துல் முஸ்லிமின் பார்ட்டி சொல்லுது பார்க்கக்கூட கிடையாதுங்க, நீங்க வந்து இந்த கருவிகளை வச்சுதான் இப்ப தெரிஞ்சுக்கலாம்ல புற வர்றது, அதுவே போதும் அப்படிங்குது. இப்ப அதனால என்ன ஆகி போச்சு? இப்ப பாருங்க, ஒரே வீடு 2 பெருனா, கணவனுக்கு ஒரு பெருனா மனைவிக்கு ஒரு பெருனா. மனைவி வந்து தௌஹீத் ஜமாத்து, கணவர் வந்து ஜாக்கு ஜமாத்து. கணவர் வந்து இன்னைக்கு நோம்பு பெருனா கொண்டாடுறாரு, மனைவி வந்து நோம்பு வச்சுட்டு இருக்கு. கணவர்கிட்ட ஏன் நீங்க பெருனா கொண்டாடுறீங்க? சவுதியில பர பார்த்தாச்சுல அதனாலதான் நான் கொண்டாடுறேங்கிறாரு. மனைவிட்ட போய் ஆனா நான் ஜாக்கு ஜமாத்து அதனால அப்படிங்கிறாரு. மனைவிட்ட போய் நீங்க அங்க நோம்பு வச்சுட்டீங்க, உங்க கணவர் பெருனா கொண்டாடு, நீங்க போய் நோம்பு வச்சுட்டீங்கல்ல, நான் தௌஹீத் ஜமாத்து அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி? ஒரே வீட்டுக்குள்ள எப்படி 2 பெருனா வந்துச்சு? இஸ்லாம் ஒன்றுதானே, இறை தூதர் ஒன்றுதானே, இறைவன் ஒன்றுதானே, வேதம் ஒன்றுதானே. ஒரே வீட்டுக்குள்ளே 2 பெருநாள் எப்படி வந்தது? இப்ப ஷாஃபி ஹனபியா பிரிவினை பேசுகிறது. இப்ப உங்களுடைய பிரிவெல்லாம் பிரிவினை பேசுது. எந்த ஊர்லாவது ஷாஃபிக்கு ஒரு பெருனா ஹனபிக்கு ஒரு பெருனா பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஊர்ல இன்னைக்கு ஷாஃபிகள் பெருனா கொண்டாடுவார்கள், நாளைக்கு ஹனபிகள் கொண்டாடு. எந்த ஊர்ல பார்த்துங்களா? அந்த கொடுமையா இல்லை. ஊர்களுக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கலாம். மதுரையில கொண்டாடுவாங்க, பிற பார்த்திருப்பாங்க, திருச்சியில் கொண்டாட மாட்டாங்க, பிற பார்த்திருக்க மாட்டாங்க. அது வேறு விஷயம். மதுகப்புல இப்படி பார்த்திருக்கீங்களா ஒரே ஊர்ல? ஆனா இன்னைக்கு அப்ப மதுகப்பு ஒற்றுமையாத்தான் இருக்கிறது. ஷாஃபி என்கிறோம், ஹனபி என்கிறோம், ஒரே நாளிலே நோன்பு வைக்கிறோம், ஒரே நாளிலே பெருநாள் கொண்டாடுகிறோம். ஒற்றுமை மதுகப்பில் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற ஒற்றுமை இருக்குது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி போகக்கூடியவர்கள் இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுகிறார்கள் சிலர், அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுகிறார்கள் சிலர். எங்க இப்ப பிரிவினை ஏற்பட்டு போச்சு? ஒரே ஊர்ல ஒரே வீட்டுக்குள்ள 2 பேருனா இதுவா ஒற்றுமை? இதை வேற சொல்றது என்ன? ஸல்லல்லாஹு காலத்துல ஷாஃபி இருந்துச்சா, ஹனபி இருந்துச்சா? சஹாபா பெருமக்கள்லாம் எந்த மதப்படி இருந்தாங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இனிமே பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இனிமே நீங்க என்ன நம்ம கேள்வி வைக்கணும்? பதில் சொல்றதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க கேள்வி வைங்க. ஸல்லல்லாஹு காலத்துல தௌஹீத் ஜமாத் இருந்துச்சா,
ஜாபி ஜமாத் இருந்தா, ஜமாத் முஸ்லிம் ஜமாத் இருந்தா, முஜாஹிதீன் ஜமாத் இருந்தா, சஹாபா பெருமக்கள்லாம் எந்த ஜமாத்துல இருக்கான்னு கேள்வி வைங்க. அதுக்கு பதில் சொன்ன பிறகு நம்ம மதபை பத்தி சொல்லணும். அதுக்கு இனிமே கேள்விதான் நீ வைக்கிறது. இன்னொரு ஒரு கேள்வி வைக்கிறது, ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவரு ஷாபிக்கு போவாரா ஹனபிக்கு போவாரா? ரொம்ப பெரிய சிந்தனையான கேள்வி நினைச்சிட்டு இருக்கிறது. சிந்தனைக்கு இந்த கேள்வி சம்மந்தமே இல்லை, இது பெரிய கேள்வியா இல்லை. இவர் ஒரு ஆள் இஸ்லாத்து வர்றான்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஷாபியா இருந்தா ஷாபி மதத்துல இருப்பாரு, அந்த பகுதியில் மக்கள் ஹனபி மதத்துல இருந்தா ஹனபியா இருப்பாரு. முடிஞ்சு போச்சு, இது ஒரு பேச்சே கிடையாது. அவர் வர்ற பகுதியில் எந்த மக்கள் இருக்கா அப்படி இருந்துட வேண்டியதுதான். இது ஒரு கேள்வி கேட்கறது. இப்ப நம்ம என்ன திருப்பி கேள்வி கேட்கணும், சரிங்க ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு, மதுஹப்பே வேணாம்னு முடிவுக்கு வந்துட்டாரு, இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாங்க அவங்க கூட தான் இருப்பேன்னு முடிவுக்கு வந்துட்டாரு. இப்ப அவரு தவ்ஹீத் ஜமாத்துக்கு போவாரா, ஜாபி ஜமாத்துக்கு போவாரா, ஜமாத்து முஸ்லிம் ஜமாத்துக்கு போவாரா? அப்ப அவருடைய இவங்க கருத்து பராமரம் முடிக்கிறாரு. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவங்க பக்கம் நிக்கலான்னு வந்துட்டாலும் மூணா நிக்கிறாங்களே, நான் எங்கிட்டு போவேன்னு முடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினர் அவர்கள் தான் குர்ஆன் ஹதீஸை நன்றாக பின்பற்றுகிறார்கள். நம்ம உள்ளே இருக்க சொல்லிக் கொடுங்க. நம்ம பிள்ளைகள் நல்ல விவரமா இருக்கு. அந்த காலத்துக்குள்ள மாதிரி நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. ஒரு பையன் பட்டாணி சாப்பிட்டுட்டு இருக்கான், அவன் கூட்டாளி கூப்பிட்டான் வாட விளையாடலான்ட்டு. அங்க அவர் தாத்தா உட்காந்துட்டு இருந்தாரு, அவர்கிட்ட போய் கொடுத்துக்கிட்டு நான் விளையாண்டு வந்து வாங்கிறேன்னு கொடுத்து போடுறோம். அக்கா பிடிச்சிருச்சு அவன் கையை, ஏண்டா நான் இருக்கிறேன், அண்ணன் இருக்கிறான், உம்மா இருக்குது, எங்கிட்ட தரம் ஏன் அங்க போய் கொடுக்குற, உங்களுக்கு எல்லாம் பண்ணு இருக்கு அப்படிங்கிறாங்க. அவ நம்ம போயிட்டு வர்ற வரைக்கும் எங்க கொடுத்தா பாதுகாப்புங்கிறது சின்ன பேருக்கு தெரியுது. அவ்வளவு விவரம். அந்த காலத்து பாருங்கெல்லாம் இப்ப கிடையாது, நல்ல விவரமா இருக்கிறாங்க. பரீட்சைக்கு படிச்சுட்டு போனாங்க, இந்த பரீட்சையில பாத்தீங்கல்ல கட்டுரைகள் கேட்பாங்க, ரயிலை பற்றி எழுது, விமானத்தை பற்றி எழுதுன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கட்டுரை பற்றி படிச்சுவாங்க. என்ன தென்னை மரத்தை பத்தி படிச்சுட்டு போனான், தென்னை மரத்தை பத்தி கேட்டாக்கா எழுதுன்னு சொல்லி தென்னை மரத்துடைய பலன்லாம் என்ன படிச்சுட்டான் போனான். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு பேப்பரை வாங்கி பாக்குறான், கேள்வித்தாள எக்ஸாம் ஹால்ல பார்த்தா தென்னை மரத்தை பத்தி கேட்கல, பசுமாட்டை பத்தி கேட்டு, பசுமாட்டை பத்தி கேட்டது. இன்னும் சளைக்கிறங்க கொஞ்சம் கூட தடுமாறல, அப்படியும் படிச்சு போனா அப்படியே எழுதணும். தென்னை மரத்தை தான் படிச்சுட்டு போனா தென்னை மரம் அதுல பலன் என்ன அவ்வளவு எழுதி முடிச்சுவிட்டு இப்ப கனெக்ஷன் கொடுத்துட்டான், இந்த தென்னை மரத்தில் தான் பசுமாட்டை கட்டுவார்கள் கொடுத்துட்டான். அவ்வளவு விவரம் இருக்குது. அப்ப அவனுக்கு மார்க்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க கூடாது, இஸ்லாம் அடிப்படையை சொல்லிக் கொடுக்க கூடாது, சலவாச மஹபத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது, சொல்லிக் கொடுங்கள். ஆனால் இளைஞர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுதான் வருகிறார்கள். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் தான் சத்தியம் என்பதை புரிந்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஊரில் நடந்துகிட்டு தான் இருக்கு, அது வெகு தொலைவிலே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஊரிலும் ஏற்படும். காரணம், இந்த ஊர் மண்ணிலே இறை நேசர்கள் கால் பதித்த இடம், பெரியவர்கள் வாழ்ந்த இடம், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினுடைய கேந்திரம் இந்த ஊர். அதனால மறுபடியும் அதே நிலைமைக்கு வரும். நம்ம தேங்க தேவையில்லை. நம் சகோதரர்கள் அதுதான் சத்தியம் நினைச்சுக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க, அவனு வேணும்னு போகல. அதான் ஏற்கனவே சொன்னேன், அது புரிகின்ற போது மறுபடியும் வந்து விடுவார்கள். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இறைவன் உருவாக்கி தர வேண்டும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைக்கிற, அவர்களை முழுமையாக பின்பற்றுகிற நல்ல தௌஃபீக்கையும் தர வேண்டும். இறைவன் இரு உலகத்தில் நமக்கு வெற்றியை தர வேண்டும், வளமான வாழ்வை தர வேண்டும். குழந்தை செல்வங்கள், பொருள் செல்வங்கள் குன்றாமல் குறையாமல் நிறையவே தர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இவை அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி தந்தருவானாக. ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நன்றியுரை ஜனாப் எஸ்.ஓ.எஸ். பி. முகமது அவர்கள், இணைச் செயலாளர் மேலாண்மை விழாக்குழு ஏர்வாடி.